சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். ஒண்ணும் தெரியாது ரேகா, கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். பிரசாதம் நீங்களே வச்சு விடுங்கம்மா. உனக்கு எந்த கெட்டதும் நடக்க கூடாது. இதான் நான் தினம் வேண்டதுமா. அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீ சுலபமா சொல்லிடுற. ஆனா நாங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டுல இருக்கோம். வீட்டை விட்டு வேலைக்கு போற நீ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நாங்க வேண்டாத தெய்வம் இல்லம்மா. ஊர்ல இருக்கிற அயோக்கியனுங்க, தீவிரவாதிங்க, ரவுடிங்கன்னு பல பேரோட பகைக்கு நீ ஆளாயிடுறம்மா. உனக்கு எப்ப என்ன ஆகுமோன்னு நாங்க. அம்மா
வாழ்க்கையில எதுமா நிரந்தரம்? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒண்ணு இருக்கத்தானே இருக்கும். அம்மா, என் வாழ்க்கையில நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நான் ஆயிட்டேன். எனக்கு இதுல கிடைக்கிற நிம்மதி, சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைச்சிருந்திருக்காதுமா. எனக்கு தெரியும் எந்த நிமிஷமும் என்னோட கடைசி நிமிஷமா இருக்கலாம். அண்ட் இட்ஸ் ஓகே. எல்லாம் தெரிஞ்சுதானே போலீஸ் ஆபீசர் வேலை பாக்குறோம். அதுக்காக கெட்டது நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு கோழையா வாழ முடியாதுமா. ஒரு நாளைக்கு ஒரு கிரிமினலையாவது தண்டிக்கணும், அதான் என்னோட ஆசை. அதுக்காக எந்த ரிஸ்க் எடுக்கணும்னாலும் அதுக்கு நான் தயார். அம்மா, கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஆண்டவனை நம்புங்க. அவர் நல்லவங்களை சோதிப்பாரு, கைவிட மாட்டார். என்னடி இந்து நடந்து போயிட்டு இருக்க? ஆட்டோ கிடைக்கலடி. சரியான நேரத்துக்கு ஆட்டோ கிடைக்கலன்னு நானே வண்டி வாங்கிருக்கேன். சரி உட்காரு. சரி, நான் வருவேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் தான் ஓட்டுவேன். ஓகே. போலாமா? உட்கார். போலாம். சரி. சார், இது என்னோட வண்டியில அண்ணனோடது. அவனே ஹெல்மெட் வாங்கல. ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுற? சார் இதான் சார் இருக்கு, வச்சுக்கங்க. என்ன லஞ்சம் கொடுக்குறியா? இல்ல சார். ஹெல்மெட் போட சொல்றதே உங்க உயிரை காப்பாத்திக்க தானையா? அதை ஏன் கேட்காம லஞ்சம் கொடுக்கறதுல குறியா இருக்கீங்க? ஏய், டிராஃபிக் போலீஸ் டி. ஐயோ, கான்ஸ்டபிள் பாத்துக்க. சரிங்க சார். ஐயோ, நம்ம கிட்ட தான் வராங்க. என்னடி பண்றது? கோச்சு நிறுத்த சொல்றாருடி. ஐயோ, நிறுத்து. அப்படி ஓரமா வண்டி விடுமா. என்னம்மா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும்னு தெரியாதா உங்களுக்கு? டைம் ஆச்சு, காலேஜுக்கு போகணும் சார். நீங்க எங்க வேணா போங்க, ஆனா ஹெல்மெட் போடணும்ல. சார் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது தப்பா இல்லையான்னு சொல்லுங்க. பதில் சொல்லுமா. சார் நாளைக்கு போட்டுட்டு வந்துடுறோம் சார். நாளைக்கா? அப்ப வண்டி அப்படி விட்டுடு, நாளைக்கு வந்து எடுத்துக்க. போட்டுட்டு வந்து சார், காலேஜுக்கு டைம் ஆச்சு, போகணும் சார். படிச்சவங்க தப்பு பண்ணலாமா? சரி, லைசென்ஸ் எடு. லைசென்ஸ் எடுமா. லைசென்ஸ்? லைசென்ஸ் இல்லையா? எடுக்கவே இல்லையா? எடுக்கல சார். லைசென்ஸ் இல்லாம எந்த தைரியத்துல வண்டி ஓட்டுறீங்க நீங்க? ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. நாங்க காலேஜுக்கு போன டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க, ஃபைன் கட்டுங்க. ப்ளீஸ் சார், நாங்க ஒரு தடவை சார். சார், ரேகா மேடம் எனக்கு தெரியும். என் மாமாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு. அவங்க சொன்னா விட்டுடுவீங்கல்ல? சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. ஒன் செகண்ட் சார். பாத்தீங்களா, ரேகா மேடம் என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு. இப்ப ஆர்டர் போடுவாங்க பாருங்க. ஹாய் இந்து. ஹலோ மேடம். என்ன இங்க? நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜுக்கு போயிட்டு இருந்தோம். ஹெல்மெட் போடல, லைசன்ஸும் இல்லை. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து சொல்லுங்க மேடம். நான் அவர்கிட்ட சொல்லணுமா? ஆமா மேடம். இன்ஸ்பெக்டர், என்ன ஹெல்மெட் போடாம வந்தாங்களா? எஸ் மேடம். இப்படி வாங்க. வாங்க. லைசன்ஸ் இருக்கா? இல்ல மேடம். தெரிஞ்சவங்க தான். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. ஓகே மேடம். இவர் பார்த்து பாருமா.
விஜய் வீடு தெரியுமா? எந்த விஜயமா? என்னங்க நீங்க ஆக்டர் விஜய் வீடு தெரியாதா? ஓ, அவர் வீடா? அவர் வீடு எதுக்குமா தேடுற? அவரை வச்சு படம் பண்ண போறியா? இல்லைங்க, அவர் கூட நடிக்க போறேன். நடிக்க போறியா? ஆமா. ஓ, நீ அந்த கேஸா? ஆளை விடுமா. சார், கோடம்பாக்கம் போற பஸ் தெரியாதுமா. பார்த்து ஊருக்கு புதுசு போல இருக்குமா? மடக்கிறோமா? ஓகே, மடக்கிடுவோம். சார், ஸ்டுடியோலாம் இருக்குமே. தெரியாதுமா, ஆளை விடுமா. என்னம்மா, யார தேடுற? யார பார்க்கணும்? ஆக்டர் விஜய் வீடு. அட, நம்ம கில்லியா? சார், இப்ப அவர் அழகிய தமிழ் மகன் சார். கரெக்ட். சார் வீட்டுக்கு தானே? ஆமா சார். சார் தெரியுமா உங்களுக்கு? சார தெரியுமாவா? நானும் விஜயும் காலேஜ் மட்டுமா, நாங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அப்படியா? ஆமா, இப்ப கூட படம் எடுக்கிறதுக்காக டைரக்டர் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. படத்துக்கு ஹீரோயின் வேணுமா, நாங்கெல்லாம் ஒரு டீமா அதை தான் தேடிட்டு இருக்கோம். அந்த கடவுளா பார்த்து உனக்கு நல்ல வழி காட்ட. சார், என்ன விஜய் சார் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டு போறோம். ஆனா நீ பெரிய ஆளான உடனே எங்களை மறந்துடக்கூடாது. சேச்சே, நான் கிராமத்து பொண்ணு சார். அப்படிலாம் நன்றி மறக்க மாட்டேன். அப்ப புறப்படலாமா விஜய் வீட்டுக்கு? எப்படி? இப்படி ஆட்டோ. நிறுத்து நிறுத்து. எங்க போனோம்? சாலிகிராமம் போகணும்பா. வாங்க வாமா வாமா வாமா, ஏறு. சாலிகிராமத்துல எங்க போனோம்? இளைய தளபதிங்க விஜய் வீட்டுக்கு போகணும். சாலிகிராம் போப்பா. போப்பா. நடிக்க வருமா? நாடகத்துல கூட நடிச்சிருக்கேன். எங்க ஒரு சீன் பேசு. முள்ளு மலரம்ல இருந்து பேசட்டுமா இல்ல பாசமலர் படத்துல இருந்து பேசட்டுமா? ஐயா, போக்கிரி படத்துல இருந்து பேசுமா? இல்லனா ஒரு பாட்டு பாடு. நான் பாடட்டுமா? மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம். இங்க பாருங்க, இப்படி கிள்ளி பேசாதீங்க. எனக்கு பிடிக்காது. தொட்டு பேசலாம் வேண்டாம். படம் நடிக்க வந்து சொல்லாமா? வேணாம், எனக்கு பிடிக்காது. கையெல்லாம் அடிக்க சொல்லுது. ஏன் சார், என்ன சார் நடக்குதுங்க? சினிமா ஸ்கோப்ல படம் ஓட்டுறோம். ஏய், ரோட்டா பார்த்து ஓட்டுறா. ஓட்டுறா. ஓட்டுறானா ரொம்ப ஓவரா பேசுற. விஜய் வீட்டுக்கு கூட்டு போற. நின்று. மரியாதை நின்று. யாருமா நீ? சார், ரவுடிங்ல துரத்துட்டு வராங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். சரி வா, கார்ல உட்காரு. உட்காருமா. என் பேர் முரளி, லாயரா இருக்கேன். உன் பேர் என்னம்மா? மல்லிகா. இங்க துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னிய, யார் அவங்க? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சினிமால நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டுல கூட சொல்லாம ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சார். இங்க வந்தோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இளைய தளபதி விஜய் விட அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தேன் சார். அவர் வீட்டு அட்ரஸ் உனக்கு எதுக்குமா? அவர் கூட ஹீரோயினா நடிக்கணும் தான் சார் ஊரை விட்டு ஓடி வந்தேன். அப்புறம்
அவங்க 2 பேரும் பார்க்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜயோட கிளாஸ்மேட், விஜயோட ஏதோ படத்துக்கு ஹீரோயினி தேடுறதா சொன்னாங்க சார். அவங்களோட பேச்சு நம்பிதான் நானும் அவங்க கூட போனேன். போற வழியில ஆட்டோல தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. சரி சரி, கவலைப்படாத. என்ன பண்றதுன்னே தெரியல, பயந்துட்டேன். ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது உங்களை பார்த்தேன். எதுக்குமா உனக்கு இந்த சினிமா ஆசையெல்லாம்? சரி சரி, வருத்தப்படாத. இப்ப நம்ம எங்க போறோம்? ஒன்னு ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும். அதுக்காகத்தான். இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கே தங்கினா உனக்கு பாதுகாப்பா இருக்கும். அதான், நீ வேற எதையும் நினைச்சு பயப்படாத. தைரியமா இருமா. சரி. மல்லிகா, நீ இங்கே இரு. சரிங்க சார். வசந்த், வசந்த், டேய் என்னடா? டேய் உன்னை ராமன் நினைச்சா இப்ப என்ன கட்சி மாறிட்டியா? டேய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அந்த பொண்ணு பாவம் ஊருக்கு புதுசு, சினிமா ஆசையில ஊரை விட்டு ஓடி வந்துட்டா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்கேயா தங்க வச்சுட்டா காலையில அவளை ஊருக்கு அனுப்பிடலாம். எங்க வீட்டுல அவளை தங்க வைக்க முடியாதா? அதான் உங்க வீட்டுல. டேய், உன் பொண்டாட்டி நல்லவங்கடா, பேசாம இவங்க உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறா. டேய், என் பொண்டாட்டி ராட்சசிரா, அவ சும்மாவே என்ன சந்தேகப்படுவா. இது வேறையா? அதுவும் இல்லாம நான் இந்த நேரத்துல சரக்கு வரைய ஏத்திருக்கேன்டா. அவ இப்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. டேய் வேணாண்டா, பேசாம வேற எங்கேயாவது அழைச்சு. டேய் இல்லடா, வேணாண்டா, ப்ளீஸ்டா, ஆள விடுறா சாமி. வேற எங்கேயா கூட்டு போடா. போடா ப்ளீஸ்டா. ஹலோ, ரேகா மேடமா? ஆமா, யார் பேசுறது? நான் முரளி பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் முரளி, என்ன இந்த நேரத்துல? மேடம், ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணை 2 பேர் துரத்திட்டு வந்திருக்காங்க. அவ காப்பாத்த சொல்லி என்கிட்ட லிப்ட் கேட்டா. என் ஒய்ஃபை பத்தி அவங்களுக்கு தெரியுமே, வீட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியாது. அப்படியா? அதான் ஃப்ரெண்டு வீட்டுல தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். அவனும் முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்டு வீட்டு முன்னாலதான் இருக்கேன். ஒண்ணு பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு நீங்களும் வந்துருங்க. இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி கிட்ட சொல்லி அவங்கள ஹோம்ல தங்க வைக்க சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. நான் உடனே புறப்பட்டு வரேன். ஓகே. கவலைப்படாதம்மா, கார்ல உட்காரு. ஹலோ ஜெயந்தி. குட் ஈவினிங் மேடம். எஸ், குட் ஈவினிங். எனிதிங் அர்ஜென்ட்? ஆமா, உடனே வீட்டுக்கு வர முடியுமா? எஸ் மேடம். இட்ஸ் an official matter. உடனே வரேன் மேடம். ஓகே. எல்லாம் சினிமா பண்ற கூத்து. இந்த பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னா என் ஒய்ஃபை அவளை ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவ நம்ப மாட்டா.
நீங்க உங்க வைஃபையும் குறை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பொண்ணுங்க சில சமயம் தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கிற முடிவுக்கும் வந்துருவாங்க. அது எங்க உங்க வீட்டுல நடந்துற போதேன்ற பயமும் இருக்கும் இல்லையா உங்க வைஃபுக்கு? எனிவே இன்னைக்கு ராத்திரி போகட்டும். நாளைக்கு கொண்டு போய் இவங்கள அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துடுறோம். நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன், அப்பா அடிப்பாரு. இத நீ ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லையா? எனிவே மிஸ்டர் முரளி, நீங்க கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தோடனே இவங்களை ஹோம்ல சேர்த்துடலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. மல்லிகா, மேடம் சொல்றபடி கேட்டு நடந்துக்க. என்ன வரேன் மேடம். வாங்க. குட் ஈவினிங் மேடம். இதான் லாயர் முரளி. ஹலோ சார். இதான் அந்த பொண்ணு நான் சொன்னேன்ல, மல்லிகா. இந்த பொண்ணை வந்து ஹோம்ல சேர்க்க வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே மேடம். நாளைக்கு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே மேடம். கிளம்புங்க. குட் நைட் மேம். ஓகே, போமா.